வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 392 பக்கமாக நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே இந்த கேப் டவுன் ஸ்பைக் டவுனில் ஓப்பன் ஆகிற சமயத்தில் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் 390 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி அப் ட்ரெண்டுக்கு போச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோன்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை, 396 மற்றும் 402 அந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரியும் பக்கமாக வந்த காரணத்தினால ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் இந்த ஜோன்ஸை மட்டும் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக நம்ம நேற்று வீக்லி வீடியோ அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக போய் 396 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதில் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு பாருங்கள், ரொம்ப நேரம் 396 மேலே போக முடியாமல் கன்சாலிடேட் ஆகி 392 சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. படிப்படியாக அது போய் 402 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோனையும் ரீச் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 396 மறுபடியும் கீழே மேலே நிற்க முடியாமல், ஏன்னா பல முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, அதுக்கு மேலே மறுபடியும் போக முடியாத காரணத்தினால நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் தற்போதைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, அதாவது பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் ட்ராப் ஆகி தொடர்ந்து அது சரிவை சந்திச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவாக அது மாறிடுச்சு. இந்த விஷயத்துக்காக தான் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலை உங்களை கண்டிப்பாக பார்த்து உபயோகப்படுத்துங்க அப்படின்றது சொல்கிறது. ஏன்னா மார்க்கெட் நல்ல ட்ரெண்டில் இருந்தால் கூட எந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ அதை முன்னாடியே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுற திறமை நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்து நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்துருந்தோம், 362 அப்படின்றது முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 362 வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஓரளவு மார்க்கெட் ஸ்டே ஆகி நின்று இருக்குது. அதுக்கு மேலே அதால் நிற்க முடியல. மறுபடியும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பிரேக் டவுனுக்கு சாதகமாக இருக்குன்னு காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் 342 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் மூவ்மெண்ட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் காமிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தா நேச்சுரல் கேஸ் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஸ்விங் இருக்க சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்தை காமிச்சிருக்கு. சரி, அதனால் நேற்று மார்க்கெட்டும் நமக்கு நல்லபடியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பையிங்கில் டார்கெட்டை ரீச் பண்ணோம். குட்விலோட சார்ட்டிங் டூலும் நம்மளை கண்டிப்பாக எல்லா டைரக்ஷன்லேயும் கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது. சரி, கடைசியாக ப்ரைஸ் க்ளோசிங் 346 பக்கமாக இருந்தது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இப்போ வரப்போகிற புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மாறிடலாம். இதுக்கு மேலே இந்த கான்ட்ராக்டில் பார்த்து பிரச்சனை இல்லை, நம்ம புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மாறிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோடைய மார்ச் மாத கான்ட்ராக்ட். நான் கான்ட்ராக்டை மாற்றிட்டேன், பழைய சார்ட்டை எடுத்துகிட்டு இப்போ புது சார்ட் வச்சுருக்கிறேன். இது புதிய கான்ட்ராக்ட் நேச்சுரல் கேஸில். ஸோ இது புதிய கான்ட்ராக்டாக இருக்கிறனால முன்னாடி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சால் தான் இதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் நான் இப்போல்லாம் கேண்டில்ஸ்டிக் மேலே இந்த கம்ப்யூட்டர் கர்சர் வைக்கணும், கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். February மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். February மாதம் 7ஆம் தேதியிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஓரளவு பார்ப்போம். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எதெல்லாம் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி ஆகணும். February 11ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-11ஆம் தேதிகளில் 276 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஸோ 276 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. மேலே போகிற சமயத்தில் அதுக்கு அடிப்படையான சப்போர்ட்டாக இருந்தது 282. இங்கே ஒரு தடவை 282, இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால இதை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப இது ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்குது. 286 அது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் இங்கே ட்ராப் ஆகிற சமயத்துலலாம் 286 தான் இதுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்து தடுத்திருந்தது. ப்ரைஸ் சரிவை தடுத்தது 286.
இந்த 286 போன கான்ட்ராக்டில் கூட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ப்ரைஸ் 359லேருந்து ட்ராப் ஆனப்போ கரெக்டாக 286 தொட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. அதை நீங்கள் பழைய கான்ட்ராக்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 286 தொட்டதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில், அது போன கான்ட்ராக்டில். அந்த அடிப்படையில் 286 அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எப்போவுமே இந்த 286 பல முறை சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் படிப்படியாக மேலே போயிருக்கு February 16. ஆனால் இது எல்லாத்தையும் தடுத்துட்டு இருந்தது 292. இந்த 292 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த 292 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. எது வரைக்கும் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்டில் 312 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த 312 மேலே போக முடியாமல் 312 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 302 கீழே இருக்கிற ஒரு சப்போர்ட்டாகவும் நல்லா செயல்பட்டு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்கள், பல முறை இந்த இடத்துல பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு இந்த கான்ட்ராக்டில். ஆனால் நம்ம போன கான்ட்ராக்டில் நல்லா வாலட்டைலாக இருந்தது. ஆனால் இந்த கான்ட்ராக்டில் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஏன்னா இப்போ நம்ம இந்த கான்ட்ராக்டில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம், அதனால் இதை தான் நம்ம பார்க்கணும். 302 312 ஒரு பெரிய இதாச்சு. எப்போ 312 மேலே இது போக ஆரம்பிச்சதோ அப்போ இது போனது 322. ஸோ 322 போனது நேற்று மார்க்கெட்டில். இப்போ தான் நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறமா நேற்று விலை ஓப்பன் ஆனது 322 பக்கமாக நேராக போய் 326 வரைக்கும் போகிற முயற்சி செஞ்சுருக்கு. 322 மேலே போக முடியாத காரணத்தினால பார்த்திங்கன்னா மறுபடியும் விலை சரிவை சந்திச்சிருக்கு. நேராக 316 312. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த 312 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இங்கே இருந்திருக்கு. இந்த ஏரியாலலாம் ஒரு சப்போர்ட் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் கீழே வந்து 302 ஒரு சப்போர்ட் க்ளீனாக எடுத்து மார்க்கெட் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக அதுவும் பலன் கொடுக்காதனால 302 பிரேக் ஆகி நேற்று மார்க்கெட்டில் ஃபுல்லாக ட்ராப் ஆகி 392 396 பக்கமாக ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போதைக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி நாள்லாம் ப்ரைஸில் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் கான்ட்ராக்ட் மாறுற சமயத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஏற்ற இறக்கத்தை நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த புதிய கான்ட்ராக்டில் சந்திச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்குறீங்க. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, அதையும் பார்ப்போம். நம்மளுடைய இந்த புதிய கான்ட்ராக்டோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அவசரப்படாமல் முடிவெடுத்தாகணும். ஒரே நாளுடைய விலை சரிவு ஒரு பெரிய மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இவ்வளோ நாள் மேலே போனதை மாற்றிட முடியாது. இந்த சரிவுக்கு காரணம் என்னெல்லாம் இருக்கலாம்னா, கான்ட்ராக்ட் க்ளோசிங். கான்ட்ராக்ட் வந்து நேற்று முடிஞ்சு இன்னொன்று புதுசாக ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ப்ரைஸ், ஏன்னா 2 கான்ட்ராக்ட்டுக்கும் விலையை பார்த்திங்கன்னா இது 296 இருக்குது. அது எங்கே இருந்தது, 300 கிட்ட இருந்தது, 346 பக்கமாக க்ளோசிங் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரப்போ இந்த மாதிரி சரிவுகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா குட்விலோட சார்ட்டிங் டூலை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணால் போதும். அற்புதமாக உங்களுக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் மொமெண்டம் எங்கே இருக்குன்றதை காமிக்கும். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பழைய ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எடுக்கிறப்ப இந்த 286 அடிப்படையாக வச்சு மார்க்கெட் மேலே போச்சு. 286 அடிப்படையாக வச்சு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தது தான் இந்த கான்ட்ராக்டில் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு காரணமாக இருந்தது. அதே அடிப்படையாக இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் மாதிரி அடுத்த நாள் வர சமயத்தில் ப்ரைஸ் ஓப்பனிங்கை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொஞ்சம் ப்ரைஸ் ஓப்பனிங்கு மேலே இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் நம்மளுடைய திட்டம் ஒன்று தான், 286 அடிப்படையாக வச்சுருப்போம். இந்த ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு நம்ம நோட் பண்ணணும். நம்மளோட நோக்கம் என்ன, 286 வரைக்கும் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்குக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 286 92 போன்ற இடங்களில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய சரிவுக்கு அப்புறமா தொடர்ந்து சரிவை சந்திக்காமல் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 286 அடிப்படையான ஒரு சப்போர்ட் இல்லை சப்போர்ட்டாக வச்சு ஒரு கன்சாலிடேஷன் இங்கே நடக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுடைய விதி அப்படி தான்.
எப்படி மேலே போச்சோ அதே மாதிரி தான் அது கீழே இறங்கி ஆகணும். எங்கேருந்து மேலே போச்சு? 286லேருந்து மேலே போச்சு அப்படின்னா 286 சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல நிற்கணும். அப்படி கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக தான் 282 சப்போர்ட் எடுத்து நிற்கணும். இந்த இடத்துல தெளிவாக நின்றுட்டுருக்கிற சமயத்தில் நம்மளால் தெளிவான முடிவை எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு சுலபமான வழி இதை டார்கெட் பண்ணுறதுக்கு குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில் உங்களை காப்பாற்றுறதுக்கு மற்றும் வழி நடத்துறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்ப்போம். 286 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்கில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஏன்னா அதுக்குண்டான காரணம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். எப்படி மேலே போச்சு அந்த இடத்துல வந்து நின்று இங்கே ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை முடிவு பண்ணுவாங்க. இது எல்லா ட்ரேடர்ஸும் எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். அதே இதை நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.